ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டெய்லி டிப்ஸ். டெய்லி டிப்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மோர் அப்ளிகேஷன்ஸ். இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ். இது வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையுமே இது அவைலபிளாக இருக்குது. இதுக்கான ஆப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட பெஸ்ட் ஆஃப் என்னென்னா, இது உங்கள்கிட்ட பொருளை நம்ம மலிவு விலையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டலோட இவங்கள்ட்ட ரேட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ நான் வாங்கி பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ வாங்க இன்றைக்குள்ளே வெடிக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேரரசுகளின் காலம், குப்தர், வர்த்தனர் இவங்களை காலை பற்றி பார்க்கலாம். ஸோ அறிமுகம். கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வட இந்தியாவில் குஷானர்களாலும் தெற்கே சாதவாகனர்களாலும் நிறுவப்பட்டிருந்த வலிமை வாய்ந்த பேரரசுகள் பெருமையும் வலிமையும் இழந்தன. இச்சூழல் சந்திரகுப்தரை ஒரு அரசை உருவாக்கி தனது வம்சத்தின் ஆட்சியை நிறுவ வைத்தது. அவ்வாட்சி 200 ஆண்டு காலம் நீடித்தது. குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் அதைத் தொடர்ந்து ஏறத்தாழ 50 ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்திற்கு பின்னர் வர்த்தன அரசு வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் வட இந்தியாவை கிபி 1208 முதல் 1247 வரை ஆட்சி புரிந்தார். சான்றுகள் பார்த்தோம்னா, குப்தர் அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள், சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தர் உதயகிரி கல்வெட்டுகள், மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, ஸ்கந்தாகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம் பஞ்சாபில் இருக்குது. ஸோ சோனாபட் செப்பு பட்டயம், நானந்தா களிமண் முத்திரை பொறிப்பு, இதெல்லாம் சங்க காலத்தில் கிடைத்த சான்றுகள். குப்தர் அரசு இருந்ததற்கான சான்றுகள் இதை பற்றி இருக்கின்றன. இலக்கிய சான்றுகள். விஷ்ணு, மத்திய வாயு, பாகவத புராணங்கள், நாரதரின் நீதி சாஸ்திரம், விசாகதத்தரின் தேவிச்சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், பாணரின் ஹர்ஷசரிதம், காளிதாசரின் நாடகங்கள், 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி பாக்யானின் பயண குறிப்புகள், ஹர்ஷரின் ரத்னவாளி, நாகநந்தா பிரியதர்ஷிகா, யுவான் சுவாங்கின் சியூகி, இதெல்லாம் குப்தர் அரசில் இருந்ததற்கான சான்றுகளை நம்முன் எடுத்து ஏம்புகின்றன. குப்த அரசு வம்சம் நிறுவப்படுதல். குப்த அரசு வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். சரிங்களா? ஸ்ரீகுப்தர் தான் குப்த அரசு வம்சத்தை நிறுவியிருக்கிறாங்க. குப்த அரசு வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். சரிங்களா? ஸ்ரீகுப்தர் தான் குப்த அரசு வம்சத்தை நிறுவியவர். அடுத்து வந்து 1ஆம் சந்திரகுப்தரை பற்றி பார்ப்போம். 1ஆம் சந்திரகுப்தர். சரியா? 1ஆம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வானிலை மிகுந்த விச்சாவி அரசு குடும்பத்தைச் சேர்ந்த முக்குமாரதேவியை மணந்தார். இக்குடும்பத்தில் ஆதரவோடு வட இந்திய சிற்றரசுகள் பலவற்றை இவர் வெற்றி கொண்டு ஒரு பேரரசை முடியரசாக தன்னை முடிசூட்டி கொண்டார். சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க வெள்ளி நாணயங்களை சந்திரகுப்தர், முக்குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்கள் இடம்பெற்றுள்ளன. விச்சாவையா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டது. விச்சாவி பழமையான கனசங்கங்களில் ஒன்றாகும். அதனுடைய ஆட்சி பகுதி கங்கை நதிக்கு நேபாள நாட்டிற்கும் இடையே அமைந்துள்ளது. ஸோ விச்சாவை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பழமையான கங்கை நதி பெரும் ஆகும். சமுத்திரகுப்தரை பற்றி பார்ப்போம்னா, சமுத்திரகுப்தர் வந்து சந்திரகுப்தர் வந்து சந்திரகுப்தருக்கு அரசு வம்சத்தின் தலைசிறந்த அரசராவார். சமுத்திரகுப்தரின் வாய்க்கால புலவரான அரிசேனர் இயற்றிய பிரபாகை மெய்கீர்த்தி பிரசிஸ்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. சந்திரகுப்தரின் ஆட்சிக்கான மிக முக்கியமான சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஸோ சந்திரகுப்தர் கட்டினது தான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. சொல்கிறாங்களா? இந்த முக்கியமான பாயிண்ட்டு பார்த்தா, பிரசிஸ்தி, மெய்கீர்த்தி. பிரசிஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதன் பொருள் ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர் தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் பொறிக்கப்பட்டன. இதுதான் பிரசிஸ்தி என்று அழைக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேலன்ஸில் உள்ளதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.